ஹாய் எவரன் நம்ம சேனல் பேசிக் விளையாடுற முடிச்சு அடினோல்ஸ் முடிச்சு பேசிக் காம்பவுண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் மினி ப்ராஜெக்ட் பண்ணுற விஷயங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் லாஸ்ட் 1 வீக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பிகாஸ் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பார்த்துட்டு நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவங்களுக்கு நம்ம நல்லா பண்ணி தரணும் அப்படின்றதுனால ஃபுல் டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுனால லாஸ்ட் 1 வீக்காக நம்ம சேனல் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. ஆனால் இதுக்கப்புறத்துலேருந்து தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்டான பீப்புளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எல்டிஆர்னா என்ன, இந்த எல்டிஆர் விஷயத்துக்குள்ள என்ன நடக்குது, அது இந்த எல்டிஆர் அப்படின்ற விஷயத்தை லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற வேறு வார்த்தையாக பார்க்காம இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை தியரியாகவும் கூடயே மல்டிமீட்டர் வச்சு சின்னதாக ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை ஏட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதை ஏன்னா நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2-3 மினி ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் தொடர்ந்து இதுக்கப்புறத்துலேருந்து. ஸோ அதெல்லாம் நமக்கு புரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் அந்த எல்டிஆர் சென்சர்னா என்னன்றது புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா? முடியாதுன்ற இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்ற இருக்க விஷயமும் ஒரு நாள் முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோக்களை பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம் அது என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு இந்த எல்டிஆர் மட்டும் என்ன தெரிஞ்சால் போதும் அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை அதையும் தாண்டி உங்களுக்கு பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸில் ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. அதாவது வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, வாட்ஸ்னா என்ன, ஆம்பேர்னா என்ன, ஹெட்ஸ்னா என்ன, இந்த பிரெட் போன்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, இண்டக்டன்ஸ்னா என்ன, இல்லை இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஆட்டம்னா என்ன, அந்த ஆட்டம்குள்ளே இருக்க எலக்ட்ரான்லாம் எப்படி ஃபில் ஆகுது, அந்த ஒரு எலக்ட்ரான் அப்படின்ற விஷயத்தை வச்சு ஒரு கோல்டு ஏன் கோல்டுன்னு சொல்கிறோம், ஏன் சில்வர்னு சொல்கிறோம், ஒரு பிளாஸ்டிக் ஏன் பிளாஸ்டிக்னு சொல்கிறோம். இல்லை அதையும் தாண்டி இந்த எலக்ட்ரான்லாம் வந்து சேஞ்ச் பண்ணால் வந்து ஒரு கோல்டு சில்வராகவும் சில்வர் கோல்டாகவும் மாற்ற முடியுமா, என்ன ஏது, இந்த மாதிரி ஏ டு இசட் விஷயங்களை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டுருக்கோம். அது எல்லாத்துக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பேசிக் எலக்ட்ரானிக்ஸை பற்றி ஏ டு இசட் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக இந்த எல்டிஆர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் சென்சார்னு சொல்லலாம். அந்த சென்சார்னா உங்களுக்கு என்னென்னு ஈஸியாக புரியணும்ல. ஒன்று மேலே ரொம்ப சிம்பிளாக பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நம்ம என்விரான்மெண்ட்டால் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை டிடெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் சென்சார்ன்ற விஷயமே. ஓகேங்களா? அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எல்டிஆர் அப்படின்ற சென்சார் வந்து எதுக்காக நம்ம யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நேம்லேயே அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது எல்டிஆர் அதாவது லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க லைட்டோட அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறதை வச்சு நம்ம ஏகப்பட்ட சர்க்யூட்ஸ் செய்யலாம், ஏகப்பட்ட ஆட்டோமேஷன் செய்யலாம், ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளால செய்ய முடியும். ஓகேங்களா? அது என்னென்ன விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது எப்படிலாம் அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறும், என்னென்னலாம் மாறும், எப்படிலாம் மாறும் அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தியரியாக ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா இந்த ஒரு எல்டிஆரை நீங்கள் ஃபுல் டார்க் பிளேஸில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு இந்த ஒரு டார்க் பிளேஸ் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே டார்க்காக நான் ஃபுல்லாக டார்க்கில் வச்சேன் அப்படின்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எந்த அளவுக்கு அப்படின்னா 2 மெகா ஓம். ஓகேங்களா? அதாவது 2 மெகா ஓம் அப்படின்றது ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடி ஓம். ஓகேங்களா? 2 கோடி ஓம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் 2 பின்ஸ் இருக்குங்களா, அதில் வந்து ஒன்று வந்து இன்புட், இன்னொன்று வந்து அவுட்புட். அது வந்து ப்ளஸ் மைனஸ் எப்படி வேணா இருக்கலாம், அதெல்லாம் எந்த ஒரு மேட்டருமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ஒரு ஃபஸ்ட்டு பின்னில் வந்து இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா செகண்ட் பின்னில் வந்து அவுட்புட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே போகக்கூடிய கரண்ட்டு வெளியே வரணும் அப்படின்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கணும். எந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கரண்டோட தடுப்பு தன்மை. ஓகேங்களா? அந்த கரண்ட்டை தடுக்கக்கூடிய தன்மையை வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் அப்போ தானே கரண்ட் ஃப்ளோ நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இதை நம்ம எந்த அளவுக்கு டார்க்கில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இதோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இதோட கரண்ட்டை தடுக்கிற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எப்படி அதிகமாக இருக்குது என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஒரு எல்டிஆர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 கம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது 2 நார்மல் மெட்டல். இந்த மெட்டல் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ள இது மாதிரி லெட் மாதிரி, அதாவது நம்ம கரண்ட் உள்ளே கொடுக்கறதுக்கு வெளியே எடுக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? சரி, இந்த ஒரு பீஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? செமிகண்டக்டர் அப்படின்னா பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமேங்களா, கண்டக்டர்னா எப்பயுமே கரண்ட் கண்டக்ட் பண்ணும், இன்சுலேட்டர்னா எப்பயுமே கரண்ட் கண்டக்ட் பண்ணாது. ஆனால் செமிகண்டக்டர்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் கண்டக்ட் பண்ணால் ஒரு சில நேரத்தில் கண்டக்ட் பண்ணாது. அதுதான் செமிகண்டக்டர்ன்ற விஷயமே. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா லைட்டுன்ற விஷயத்தை பேஸ் பண்ணி இதுக்குள்ளே இருக்க அந்த செமிகண்டக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ கண்டக்டராகவும் அப்பப்போ இன்சுலேட்டராகவும் மாறும். அது எப்படி மாறும் அப்படின்னா ஒன்றுமே எனக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டு வெளிச்சம் வந்தது சன்னிலேருந்து வரதாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி, ஒரு வெளிச்சம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ஃபோட்டான்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையான ஒரு பார்ட்டிகல்ஸ், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதாவது கண்ணுக்கு தெரியாது அப்படின்னா அது வந்து நம்ம ஒளி வடிவத்தில் பார்க்குறோம். ஆனால் அது ரியாலிட்டியாக அந்த ஃபோட்டான்ஸ் அப்படின்றது கையில் பார்க்கணுமா இல்லை நேரில் பார்க்க முடியுமா கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா மைக்ரோஸ்கோபிக் லெவலில் ரொம்ப சின்னதான விஷயம் தான் ஃபோட்டான்ஸ் அப்படின்ற விஷயம். அந்த ஃபோட்டான்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா லைட்டுன்ற அதை வெளிச்சத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ரேடியேஷன் தான் ஃபோட்டான்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ஒரு ஃபோட்டான் அப்படின்ற விஷயம் வந்து இந்த ஒரு எல்டிஆருக்குள்ளே போச்சு அப்படின்னா அது உள்ள படும்போது இதுக்குள்ளே இருக்க செமிகண்டக்டர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டராக மாறும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு இது மேலே வெளிச்சம் படுதோ அந்த அளவுக்கு இதுக்குள்ளே இருக்க செமிகண்டக்டர் வந்து கண்டக்டராக மாறி இந்த 2 கம்பிக்கும் உள்ள கண்டக்டன்ஸை
வந்து அதிகப்படுத்தி நமக்கு வந்து கரண்ட் உள்ளே போகக்கூடிய கரண்ட்டை வந்து அதிகமாக இதுக்குள்ளே ஒரு 5 வோல்ட் கொடுங்க அப்படின்னா அந்த 5 வோல்ட் அப்படியே வெளியே வந்துடும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்கும் அந்த அளவுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி எந்த அளவுக்கு இந்த ஒரு எல்டிஆரை வந்து நீங்கள் டார்க்கான பிளேஸில் வைக்கிறீங்களோ அப்படின்னா அந்த அளவுக்கு இது மேலே படக்கூடிய ஃபோட்டான்ஸோட அளவு வந்து கம்மியாகிடும். ஃபோட்டான்ஸ் அப்படின்றது நார்மல் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தோட அளவு ரொம்ப கம்மியாகிட்டு போக போக இதுக்குள்ளே இருக்க செமிகண்டக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலேட்டராக மாறிடும். ஓகேங்களா, ஒரு சிம்பிளாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இது மேலே வெளிச்சம் பட வந்து இந்த இதுக்குள்ளே இருக்க செமிகண்டக்டர் கண்டக்டராக மாறும். வெளிச்சமே இல்லாத இடத்துக்கு போச்சு அப்படின்னா இன்சுலேட்டராக மாறிடும். ஓகேங்களா, அதுதான் செமிகண்டக்டர்ன்றது. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அப்பப்போ மாறிட்டே இருக்கும். அது என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா, அந்த என்விரான்மெண்டல் தான் இந்த வெளிச்சன்ற விஷயம் இந்த இடத்துல. ஓகேங்களா, சரி, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூல என்ன மாறுது எப்படி மாறுது அப்படின்ற விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் அது இப்போ நம்ம இவ்வளோ நாள் பார்த்த விஷயம் எல்லாமே பார்த்தா தியரியாக வந்து நெட்டில் இருக்க விஷயம். ஆனால் ரியாலிட்டியாக இதில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஒரு மல்டிமீட்டரில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சூஸ் பண்ணி வந்து என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ வேணா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 2 மில்லியனில் வச்சுக்கிறேன், 2 மெகாவில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 2 மில்லியன் இல்லை, சாரி 2 மெகா. இதில் வச்சுட்டு ஜஸ்ட் வந்து நான் அதில் வந்து பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிட்டு சும்மா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சும்மா 2 இதுலேயும் வந்து நான் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து 7 கிலோ ஹோமில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இன்னமும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 9 கிலோ ஹோமில் இருக்குது. ஓகேங்களா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 9 கிலோ ஹோமில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் வெளிச்சமாக காட்டினேன் அப்படின்னா பாருங்கள் 9 கிலோ ஹோமில் இருக்குது. இப்போ இதே இடத்துல இப்போ பாருங்களேன் நான் கொஞ்சம் டார்க்கான பிளேஸில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 1 வந்துச்சு. 1 அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா வேணால் 2 மில்லியனில் வச்சுட்டு 2 மெகாவில் வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் 2 மெகாவுக்கும் மேலேயே போயிடுச்சு இது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இப்போ பாருங்களேன் எந்த அளவுக்கு நான் டார்க்கான பிளேஸில் வைக்கணும் அந்தளவுக்கு இது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ வெளிச்சத்தில் வச்சுட்டேன், இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிடுச்சு. ஓகேங்களா, இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. அதாவது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வந்து ஒரு செமிகண்டக்டர் இருக்கும். அந்த செமிகண்டக்டரில் எந்த அளவுக்கு அதிகமான ஃபோட்டான்ஸ் படுதோ அந்த அளவுக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு கம்மியான ஃபோட்டான்ஸ் படுதோ அப்படின்னா அந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ஃபுல்லாக கண்டக்டன்ஸே இருக்காது. ஓகேங்களா, இப்போ அந்த ஒரு விஷயத்தை தான் அந்த ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா, பேசிக்காக உங்களுக்கு வந்து இண்டக்டன்ஸ்னா என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இல்லை இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் குழம்புற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து அதெல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் புதுசாக, அதாவது ஒன்றுமே புரியலனா கூட கஷ்டப்பட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் உருவாக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதிலே வந்து இன்னொரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்டிஆர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே ஒரு யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 5 வோல்ட் பவர் சப்ளை எடுத்துக்கிறேன். 5 வோல்ட் பவர் சப்ளை வந்து மொபைல் சார்ஜரில் தான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எப்பயுமே நம்ம இதில் தான் எடுப்போம். ஸோ வந்து நான் 5 வோல்ட்டை கனெக்ட் பண்ணிட்டேன், சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து 5 வோல்ட் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து சும்மா ப்ளஸ் மைனஸ் எடுத்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு எல்இடி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதில் வந்து ஒரே ரெசிஸ்டன்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். அது 1 கிலோ ஹோம். சும்மா ஜஸ்ட் வந்து அந்த லைட் பீஸ் போகாமல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து 5 வோல்டேஜ் வந்துட்டுருக்கு அப்படின்றத நான் காட்டுறதுக்காக வச்சுட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளஸ்ஸை வந்து நான் டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ப்ளஸ்ஸை வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துட்டேன். மைனஸை வந்து இதில் நான் கொடுத்தேன் அப்படின்னா லைட் எரியும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் மைனஸ் வந்து கொடுத்தேன் அப்படின்னா லைட் எரியும். ஆனால் மைனஸ் வந்து அப்படி டேரெக்டாக கொடுக்காம இந்த எல்டிஆருக்குள்ளே கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, எல்டிஆருக்குள்ளே எப்படின்னா இந்த மைனஸ் வந்து இதுக்குள்ளே கொடுத்து இந்த அவுட்புட் எடுத்து வந்து இதில் கொடுப்பேன், இந்த பின்னில் ஃபஸ்ட் பின்னில். ஓகேங்களா, பாருங்கள் ஜஸ்ட் வந்து சும்மா சீரிஸ் கனெக்ஷன் தான். ஓகேங்களா, சீரிஸ்னால் பேரலான என்னென்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டுருக்கோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, ஜஸ்ட் சும்மா வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணணும் பாருங்கள், இப்போ இந்த எல்டிஆர் வந்து இப்போ சென்சார் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இவ்வளோ சிம்பிளான விஷயங்கள் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படி பாருங்களா. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் அப்படி இது நான் வெளிச்சத்தில் வச்சுருக்கேன். ஸோ ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதை நான் டார்க் பிளேஸ் கொண்டு போகிறேன். இப்போ பாருங்கள் டார்க்காக கொண்டு போனோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா கரண்ட்டோட தடுப்பு தன்மை இன்க்ரீஸ் ஆனோன்னா உள்ள கரண்ட் ஃப்ளோ ஆகவே இல்லை. பாருங்கள் லைட் அமைஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இது எடுக்கிறேன், லைட் எரியுது. ஓகேங்களா, அதாவது எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருந்துச்சோ அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு அவுட்புட் வரும், அதிகமான வோல்டேஜ் வரும். ஓகேங்களா, வெளிச்சமே இல்லாத இடத்துல போய் வச்சிட்டிங்க அப்படின்னா சுத்தமாக நம்ம அவுட்புட்டே வராது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஏகப்பட்ட ஆட்டோமேஷன் பண்ணலாம். அதாவது 2 வகையான சென்சர்ஸ் எல்லாம். ஒன்று வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா டார்க் சென்சார், அதாவது எப்போல்லாம் வந்து இருட்டாக இருக்கும் அப்போல்லாம் வந்து அவுட்புட் வரும். அதாவது இது நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு எப்போல்லாம் வந்து நைட் ஆகுது, அதாவது நைட் டைமில் இருட்டாக இருக்குங்களா, அப்போ இருட்டாக இருக்க டைமில் நம்ம வந்து ஒரு லைட் ஆன் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு விடிய லைட் எரியுது. அதேமாதிரி பகலாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீட் லைட்னு கூட சொல்லலாம். இதை வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீட் ஆன் ஆஃப் லைட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சென்சார் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதே மாதிரி இன்னொரு வகை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க வகை அது என்ன பார்த்தா எப்போல்லாம் வெளிச்சமாக இருக்கும் அப்போல்லாம் வந்து லைட்டு அவுட்புட் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 2 வகையான சென்சார் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு எல்இடி இருக்குது இப்படி செஞ்சிடலாம். ஆனால் இதே விஷயத்தை வெறும் எல்இடி வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிலே கூட அட்லீஸ்ட் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ரிலேன்ற ஒரு விஷயத்தில் இருந்து தான் நம்ம வீட்டில் இருக்க எல்லா அப்ளிகேஷனும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் இது கூட
கூட ரிலே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு சில டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணோம். அந்த டிரான்சிஸ்டரில் எப்படிலாம் கனெக்ட் பண்ணோம், என்ன ஏது, இது வந்து ஒரு டார்க் சென்சாராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதே மாதிரி வந்து லைட், அதாவது வெளிச்சத்தில் இருக்க சென்சாராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்ன ப்ரொசீஜர், ஏது ப்ரொசீஜர் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் அடுத்த வீடியோ நம்ம பார்க்க வரோம். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு கமெண்ட்டில் கேட்ட டவுட் கிளியர் ஆகலாம் அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு. ஓகேங்களா? அந்த இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடியாத சமயத்தில் கோச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலியமாக என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு வீடியோஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமே ஒரு நாள் முடியும். ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும், வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லி தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்லாம் மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.